பிக்சரில் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா பல்லோட ஈர் பக்கத்தில் ப்ரௌன் கலரில் ஸ்டெயின்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இந்த ஸ்டெயின்ஸ்க்கான காரணம் பல்லோட இடுக்கில் ஃபுல்லாக அழுக்குகள் சேர்றதுனால வர்றது. ஸோ இந்த அழுக்குகள் சேர்றதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பல்லோட வேர் பகுதியில் சொத்த ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈர் இறங்கி அதில் சொத்த ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் ரூட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் கேரிஸை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணுறது மூலியமாகவும் ஸ்கேலிங் பண்ணுறது மூலியமாகவும் அப்பப்போ ஃப்ளூரைட் அப்ளை பண்ணுறது மூலமும் நம்ம இதிலேருந்து பாதுகாத்துக்கலாம். ஆனாலும் இந்த ரூட் கேரிஸோட சிவியாரிட்டி பேஸ் பண்ணி ஒன்று நம்ம பல்ல ஃபில்லிங் பண்ணுறதா இல்லை ரூட் கெனால் பண்ணுறதான்னு பார்க்கலாம். ஃபில்லிங்கில் அமல்கம் பண்ணலாம், இல்லைன்னா ஜிஐசின்ற சொல்கிற ஒரு மெட்டீரியல், இல்லைன்னா காம்போசிட்னு சொல்கிற ஒரு மெட்டீரியல், இல்லைன்னா கோல்ட் ஃபில்லிங் கூட நம்ம பண்ணலாங்க. சுற்றி உள்ள ஈர் நல்லா இருந்துச்சுன்னா ரூட் கெனால் பண்ணி பல்லை காப்பாற்றலாம். இதே ஈர் இந்த மாதிரி இறங்கி இருந்துச்சுன்னா பல் ஆட்டம் கொடுத்துச்சுன்னா பல்லை எடுத்தே தான் ஆகணும். ஸோ வருமுன் காட்பதே சிறந்தது. தேங்க்யூ.